எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 26க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளியை பாருங்கள். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காணொளியில் என்ன நல்லது கெட்டதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். முதல் கேள்வி, ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார்? ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை. அடுத்து இரண்டாவது கேள்வி, தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதன் காரணமாக குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது? கிரிட்டினிசம். அடுத்து, யாருடைய கல்வி அறிக்கை இந்தியாவில் ஆங்கில கல்விக்கான மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? யாருடைய கல்வி அறிக்கை இந்தியாவில் ஆங்கில கல்விக்கான மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை சர் சார்லஸ் வுட். அடுத்து, நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள். நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் ஹார்மோன்கள். அடுத்து, உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எங்குள்ளது? உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எங்குள்ளது? ஆப்ஷன் டி, ஏஞ்சல். அடுத்து, பண மசோதாவை தீர்மானிப்பதில் இறுதி முடிவு யாருடையது? பண மசோதாவை தீர்மானிப்பதில் இறுதி முடிவு யாருடையது? சபாநாயகர். அடுத்து, பிரிக்ஸ் கூட்டமைப்பு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 2009. சார் கூட்டமைப்பு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1985. அடுத்து, பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 2005. அடுத்து, 10வது கேள்வி, செம்மண்ணின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் இரும்பு ஆக்சைடு. அடுத்து, மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண்ணின் மதிப்பு. மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண்ணின் மதிப்பு 20 கிலோஹெர்ட்ஸ். அதாவது கிட்டத்தட்ட 20,000 ஹெர்ட்ஸ். அடுத்து, ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார்? முத்து கிருஷ்ணப்பர். அடுத்து, ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு? 1761. கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக்கியவர் யார்? கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக்கியவர் யார்? திருஞான சம்பந்தர். அடுத்து, இசையமுது என்ற பாடலின் ஆசிரியர் யார்? இசையமுது என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். அடுத்து, மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன? வேதாசலம். அடுத்து, தென்னவன் பிரம்மராயர் எனப்படுபவர் யார்? மாணிக்க வாசகர். களப்பிரர்களை அழித்து
வலுவான பல்லவ பேரரசை உருவாக்கியவர் யார்? களப்பிரர்களை அழித்து வலுவான பல்லவ பேரரசை உருவாக்கியவர் சிம்மவிஷ்ணு. அடுத்து, ஹர்ஷரின் புகழ்பெற்ற நகரம் எது? ஹர்ஷரின் புகழ்பெற்ற நகரம் எது? கண்ணோசி. வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் யார்? வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக். அடுத்து, இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமாக எது விளங்கியது? இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமாக எது விளங்கியது? கொச்சின். அடுத்து, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 2013. அடுத்து, இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994. அடுத்து, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். அடுத்து, சீக்கியர்களின் முதல் குரு குருநானக். நன்றி.